கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்களாம். அதுக்கு ஆண்டவர் அழகான ஒரு முன் உதாரணத்தை வைக்கிறார் பாருங்க. கழுகுகளை போல இருக்கிற பறவைகளில ராஜ பறவை எதுன்னு சொல்லுன்னா கழுகு தான் சொல்லுவாங்க. மிக உயரமாய் பறக்கக்கூடியது, சக்தி வாய்ந்தது, பலமுள்ள ஒரு கழுகு. அவ்வளோ பலன் இருக்கிறது பாருங்க. அந்த கழுகு என்ன பண்ணாமா, அதோட 40வது வயதுல அது ஒரு உயர்ந்த மலைக்கு போய் உக்காந்து அழகால எல்லா சிறகுகளும் பிச்சுட்டு காத்திருக்குமா காத்திருக்குமா காத்திருக்குமா. அது பிக்கும்போது பயங்கர வலி இருக்கும், ரத்தம் வரும், அதனால பொறுமையோடு காத்திருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த சிறகுகள் முளைந்து ஒரு புது பலத்தோடு அந்த கழுகு முன்பாக பறந்த உயரத்தை காட்டிலும் மிக அதிகமான உயரத்தில் பறக்குமா. அந்த அளவுக்கு பலன் அடைந்து அது மேலே இந்த உற்று நோக்கி கீழே வந்து பட்சிக்க வேண்டியதை பட்சிக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பலப்படுத்த போல விரும்புகிறார். ஒருவேளை காத்திருக்கிறது போல எவ்வளவு நாள் பிறகு காத்திருக்கிறது, 1 வருஷமா 2 வருஷமா பல வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென்.